சாயி. ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு சிறப்பான ஒரு தகவலை நம்ம பார்க்க போகிறோம். சாய்ராம், நம் அனைவருக்குமே தெரியும், பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வம், இயங்கி கொண்டிருக்கும் தெய்வம், நடமாடி கொண்டிருக்கும் தெய்வம் என்று. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தொடர்ந்து வணங்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் பாபாவுக்கு எண்ணற்ற பக்தர்கள் இருக்காங்க. பாபா வாழ்ந்த அந்த பொன்னான காலகட்டத்தில் சரி, பாபாவுடைய சூத உடல் மறைஞ்சி இன்னைக்கு 105 ஆண்டுகள் கடந்து வந்திருக்க இந்த காலகட்டத்தில் சரி, எண்ணற்ற சாய் பக்தர்கள், பாபாவை வேண்டாத பக்தர்கள் யாருமே இருக்க முடியாதுதான் சொல்லலாம். அப்படிப்பட்ட தருணத்தில் நம்ம பாபாவை வணங்கிட்டு இருக்கோம். பாபாண்ட தினந்தோறும் நம்ம பேசுகிறோம். அவருடைய ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்கும். அதே போல் பாபாவுடைய சிலைகள் நம்ம வீட்டில் இருக்கும். இந்த பாபாவுடைய ஃபோட்டோ சிலையாண்ட போயிட்டு நம்ம விளக்கேற்றி தினந்தோறும் அவராண்ட நம்ம மனவிட்டு பேசுகிறோம். பாபா, என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்னுடைய வாழ்க்கைக்கு இந்தந்த காலகட்டத்துக்கு இந்தந்த பிரார்த்தனை தேவைப்படுது, இதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும் பொழுதும் பாபா கிட்ட போய், பாபா இந்த சந்தோஷம் எனக்கு இப்போ கிடச்சிது, இதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோவும் சரி, இல்லாட்டி அவருடைய சிலையும் சரி தொட்டு கட்டி புணிச்சு அவருக்கு முத்தம் கொடுத்து அன்பு மலையை அவர் மேலே பொழிகிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு தாயன்பு கொண்ட ஒரு உன்னதமான ஒரு தாய் என்று நம்ம சொல்லலாம். சாய்ராம், ஏன்னா எவ்வளையோ குருமார்கள் தோன்றி மறைஞ்சிருக்கலாம், ஆனால் 105 ஆண்டுகள் கடந்தும் அவருடைய சக்தி இத்தனை கோடி பக்தர்களை இழுக்குதுன்னு சொன்னால், அப்போ பாபாவுடைய அற்புத நிலைகள் ஆழங்காண இயலாத. சாய்ராம், பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே போல தான் பாபாவுடைய சக்தி எப்பவும் ஆழங்காண முடியாது. ஒரு பக்தன் ஒரு பிரார்த்தனையை பாபாண்ட தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கார். பாபா, என்னுடைய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்தன் ரொம்ப ஒரு வைராகியமாக ஒரு உணவை விட்டுட்டு, என்னுடைய வேண்டுதல் நிறைவேற பிறகு தான் நான் இந்த உணவை சாப்பிடுவேன், அதுவும் உங்களுடைய தரிசனம் பெற்ற பிறகு தான் இந்த உணவை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பக்தர்களும் இருக்காங்க. சில பக்தர்கள் கடுமையான 9 வாரமாக இருக்காங்க. இது எல்லாம் தாண்டி ஒரு சிலருக்கு மிக விரைவிலே பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுது. ஒரு சிலர்களுக்கு காலம் தாமதம் ஆக ஆக அவங்களுக்குள்ள ஒரு மனப்போராட்டங்கள் தொடர்ந்து வந்துடுது. அப்போது இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு எழுப்பப்படுற கேள்விகள் என்னென்னா, நீங்கள் பாபாவை கும்பிட்றீங்க, இவ்வளோ அன்பாக பாபாவை கும்பிட்றீங்க, இத்தனை ஆண்டுகளாக கும்பிட்றீங்க, ஆனால் உங்களுக்கு பாபா இவ்வளோ அற்புதங்கள் எதுவும் கொடுக்காம கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்காரு, ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த நிலைமை? மற்றவங்கெல்லாம் பாருங்கள், சாதாரணமாக கும்பிட்றாங்க, அவங்கெல்லாம் பாபா எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு, உங்களை மட்டும் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு நிறைய பக்தர்கள் சொல்கிறாங்க. ஏன் நானும் உணர்ந்திருக்கேன். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சாய்ராம், மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன், நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக கும்பிடுற பக்தர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. சாய்ராம், ஏன்னா அவங்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய மனசை இதயத்தை அப்படியே எடுத்து பாபாண்ட பாதத்தில் வைக்கிறதுக்கு சமம். சாய்ராம், ஒரு இதயத்தை வெளியில் எடுத்து எப்படி பாபாவுடைய பாதத்தில் வச்சா அந்த இதயம் எப்படி துடிக்கும், அதே போல தான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பக்தருடைய அன்பு அது தூய்மையான அன்பு. அந்த தூய்மையை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது பல விஷயங்கள் நம்ம எதிர்கொள்ளணும். அதாவது இறை சக்தியை நம்ம தேடும் பொழுது நம்ம சச்சரிதத்தில் போட்டிருக்கு என்னன்னா, நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இறை சக்தியை தேடி போகும் பொழுது நம்மளுக்கு ஏகப்பட்ட சோதனைகள் நம்மளை ஆள்கொள்ளும். சாய்ராம், அந்த சோதனை வலையிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம சத்குரு பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு தொடர்ந்து வேணும். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம அதையெல்லாம் தாண்டி, அந்த நிலையை தாண்டி நம்ம அடுத்த நிலைக்கு வரும்பொழுது பாபா அந்த சோதனையிலிருந்து நம்ம விடுதலை பண்ணி நம்மளுடைய குறிக்கோள், இவர் என்னுடைய உண்மையான பக்தர் அப்படின்னு பாபா சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மாறும். இப்போ இடையில சடனாக பாபாவை கும்பிட்டுட்டோம், உடனே அவங்களுக்கு நல்லது நடந்துருச்சு, அவங்க பாபா பக்தர் இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். அவரும் பாபா பக்தர் தான். ஆனால் பரிபூர்வமான சரணாகதி என்பது என்னன்னா, நம்மளுடைய நிலைகள், அதாவது எனக்கு நல்லது நடந்தாலும் என் சாய், எனக்கு கெட்டது நடந்தாலும் என் சாய், என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாமே என் சாய்க்கு தான். என் சாய் எனக்கு வழி நடத்துகிறார், என் சாய் எனக்கு நல்லது பண்ணுவார், என் சாய் எது பண்ணாலும் எனக்கு சிறப்பாக பண்ணுவார். அப்படி என்ற ஒரு அற்புதமான ஒரு தைரியத்தை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது பாபா நமக்குள்ளே இருந்து நமக்கு
பல அற்புதங்களை கொடுப்பாரு சாய்ராம். எந்த நிலையிலும் அவருடைய பக்தர்களை அவர் சோதனை கொடுத்தாலும் இந்த சோதனைகள் எல்லாமே கண்டிப்பாக காலப்போக்கில் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அவர் கொண்டு சேர்ப்பார் என்பது உறுதியாக சொல்ல முடியும். பாபாவை வணங்குற ஒவ்வொரு பக்தர்களுமே நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் கைவிட வேண்டாம். நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்களுக்கான நேரங்கள் மிக விரைவில் வரும் சாய்ராம். ஏன்னா நீங்கள் பாபாவுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுகும்பொழுது, சாயே என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறலை, இந்த சமூகம் என்னை இது போல் பாடாப்படுத்துது, நான் கஷ்டம் மேலே கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பொருளாதார ரீதியாகவும் எந்தவித எனக்கு வரவுகள் எதுவுமே இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு உதவுங்கள் சாயேன்றீங்க. இந்த நிலையிலும் உங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகாமல் பாபா கடத்திட்டு போய்கிட்டே இருக்கார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு வெறுத்தியம் இந்த நிலைமைக்கு ஆட்கொள்ளும் பொழுது பாபாவும் உங்கள் நிலையை பார்த்து கண்டிப்பாக வேதனைப்பட்டு அழுது தான் சாய்ராம் இருப்பார். எந்த ஒரு தாயன்பு கொண்ட சாய்நாதரும் அவருடைய பக்தரை கைவிட மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய தேவைகள் அறிஞ்சு உரிய நேரத்தில் பூர்த்தி பண்ணி அவங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக வைப்பாங்க. எந்த பக்தர்களுமே அவர் மீது முழுமையான அன்பு வச்சு அவர் அனுதினமும் வணங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புத நிலையை காணுங்க சாய்ராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லா மலிக்.